அண்மைச் செய்தி. சேலம் தலைவெட்டி முனியப்பன் திருக்கோவில் அல்ல புத்தர் கோவில் என்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் உத்தரவுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், ராஜசேகர் அமர்வு தடை விதித்திருக்கிறது. முக்கிய செய்தி. சேலம் தலைவெட்டி முனியப்பன் திருக்கோவில் அல்ல புத்தர் கோவில் என்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் தீர்ப்பை எதிர்த்து அறநிலையத்துறை முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையர் மேல்முறையீடு செய்திருந்தனர். அதில் அவரின் உத்தரவுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், ராஜசேகர் அமர்வு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். நூறு வருடங்களுக்கு மேலாக தலைவெட்டி முனியப்பன் என்றே பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது என அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சேலம் தலைவெட்டி முனியப்பன் கோவில் அல்ல அது புத்தர் கோவில் என்ற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு இரு நீதிபதிகள் அமர்வு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. சேலம் அரசு மருத்துவமனைக்கு எதிரே பெரியேரி கிராமம் கோட்டை சாலையில் அமைந்திருக்கும் தலைவெட்டி முனியப்பன் திருக்கோவில் தொடர்பாக வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தலைவெட்டி முனியப்பன் கோவில் திருக்கோவில் அல்ல எனவும் அது புத்தர் கோவில் என்றும் இது இந்து சமய அறநிலையத்துறையில் எந்தவித உரிமையும் கோர முடியாது எனவும் தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பினை எதிர்த்து இந்து சமய அறநிலையத்துறை முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையர் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதி SM சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் ஆகியோருடைய அமர்வில் விசாரணை செய்தது. அப்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான அரசு வழக்கினர் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாக தலைவெட்டி முனியப்பன் என்ற வகையில் பூஜை செய்யப்பட்டு வருவதாகவும் 1999 இயற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் சட்டத்தின்படி 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்றைய தினத்தில் வழிபாடு தலமாக இருந்த எந்த ஒரு கோவிலையும் மாற்ற செய்ய முடியாது எனவும் வாதிட்டார். மேலும் தலைவெட்டி முனியப்பன் கோவில் புத்தர் கோவிலாக ரிட் வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க இயலாது எனவும் அவர் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மேல்முறையீட்டு வழக்கில் ஏற்றுக்கொண்டு தனி நீதிபதியின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.